விஜய் மகளிர் தினத்துக்காக போட்ட அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே கத்தல் கதறல். ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த மகளிர் தினம் மீட்டிங் போட்டதுனால இவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படி இப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழகத்தில் ஒரு வயசு குழந்தையிலிருந்து நேற்றைய பொழுது 75 வயது மூதாட்டி வரைய பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்க துப்புல்லாத உங்களுக்கு விஜய்க்கு டைவர்ஸ் கேஸ், விவாகரத்து வழக்கு, அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிடிக்கலன்னு பிரிகிறாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணமோ சொல்கிறாங்க. விஜய் மேலே எந்த பாலியல் வழக்கெலாம் இல்லை, சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே விவாகரத்து வழக்கு, அதற்குரிய காரணங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும். அதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை அவங்க மனைவி தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்களோட சொந்த விஷயம். இதை ஐயோ முயோ ஐயோ முயோன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பாலியல் வழக்குகளெல்லாம் கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. நீங்கள் விஜய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் 1 சவரன் தங்கம் போடுறோம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 2500 பணம் தரம்ட்டாரு, மோதிரம் கொடுக்குறோம்ட்டாரு, இலவச பேருந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம். ஏங்க, அரசாங்கத்தால் ஒரே நாளில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு 5000 போடுறப்ப இந்த விஷயங்களை ஏன் செய்ய முடியாது? அவர் இவ்வளோ நாளாக எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்போ நீங்கள் பேசலை. விஜய் சொன்னப்போ மட்டும் ஏன் இவ்வளவு ஆதங்கமாக பேசுகிறீங்க? ஏன் உங்களுக்கு அப்போ அவர் மேலே ஏன் உங்களுக்கு தனிப்பட்ட இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? என்ன காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும், என்ன தனிப்பட்ட உங்களோட வெறுப்புகள் இருந்தாலும், எல்லாமே தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் வருத்தப்படுவீங்க.